இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே பூஜை ரூமையும் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க மேம். காஃபி ரெடியா இருக்கு. டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன். தியா பாப்பாக்கு லஞ்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் மேம். தியா குட்டி வாங்க, நாம குளிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம் வாங்க. அத நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் மேடம், நானே தியாவுக்கு குளிப்பாட்டி விடுறேன். அப்படியே உங்களையும் கூட. ஆஹா, நீங்க குளிக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடுக்கறது, சோப் எடுத்து கொடுக்கறது எதுனாலும் செய்யறேன்னு சொன்ன மேடம். ஒன்னும் தேவையில்லை. யாரு சொன்னா? புரியல மேடம். இந்த வேலையெல்லாம் பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்ல மேடம். நான் இயற்கையாவே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஆளு. அதனால நானா செஞ்சேன் மேடம். நானா யோசிச்சது மேம். அப்ப இத்தனை வருஷமா உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இதையும் பண்ணல? சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இப்படி ஏதாவது பண்ணுனா கொஞ்சமாவது ஏதாவது ஒரு மூளையில காதல் வரும்ல, அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த விதையவே போட்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதானே தண்ணி ஊத்தணும். நீங்க தண்ணீரை ஊத்தல, வெந்நீரை ஊத்திட்டு இருக்கீங்க. மேடம் ஆமா, இந்த பாருங்க, இந்த விதை முளைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க மேடம்? பின்ன என்னங்க, பூஜை பண்றது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுல யாருமே குறுக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு நானு. நீங்க போய் பூஜை பண்ணி சாமி கும்பிடுற மூடே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஆஹா, எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா போகுது. அதே மாதிரி என் குழந்தைக்கு என் கையால சமைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தையும் பறிச்சிட்டீங்க. இப்படி என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிட்டீங்க. என் மனசுல எப்படி இடம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க மேடம்? அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பா தெரியலையா மேடம்? ஹெல்ப் இல்ல, பல்ப் இது. பல்பா? ஆமா, பல்பு தான். ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு தொல்லை கொடுத்து பல்பு வாங்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இந்த பல்பு தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். நானும் தியாவும் இங்க இருக்கவே மாட்டோம். நாங்க இங்க இருக்கணும்னா நீங்க போங்க. புதுசா ஏதாவது ஒண்ணு யோசிங்க. வா தியா, நம்ம ரெடி ஆகலாம். இருமா வெற்றி அங்கிள், உங்களை பார்க்கவே காமெடியா இருக்கு அங்கிள். உனக்கு மட்டுமா காமெடியா இருக்கு? ஊருக்கே காமெடியா இருக்கு. வா. அண்ணா, ஐடியா வர குடுக்கிற ஐடியா